பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். செயின்ட் மேத்யூ சாப்டர் 5:7. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு ஜீவ வார்த்தை. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ராப்பிச்சைன்னு சொல்லி வருவாங்க. தினமும் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு, அம்மா ராப்பிச்சை வந்திருக்கிறேன் அப்படின்வாங்க. சிலத்தில் பிச்சை பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுவும் சிலர் பிச்சை எடுத்தவங்க இருக்காங்க. எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, நல்ல ஃபெமிலியரான ஒரு வீட்டில் மட்டும் தான் போய் எடுப்பாங்க. எங்கள் ஊரில் பகலில் ஒருத்தர் வருவார். தெரிந்த முக்கியமான ஒரு சில வீடுகளில் மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். எல்லா வீட்லேயும் சாப்பிட மாட்டார். அந்த காலத்தில் இருந்த சூழ்நிலைகள்லாம் வேறு. லாஸ்ட்டு பஸ்ஸு எப்போ வரும்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த பஸ்ஸு ரிலேஷன்ஸில் யார் வீட்டுக்காக வராங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சாப்பாடுக்கு தண்ணி ஊற்றி வைப்பாங்க. பாலாக போன அந்த ஃப்ரிட்ஜு வந்துச்சு. பிச்சைக்காரர்கள்லாம் வீட்டிலே உருவாக்கப்பட்டார்கள். வீட்டிலேயே 10 நாள் சாப்பாடு சுட வச்சு எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஃப்ரிட்ஜு வரதுக்கு முன்னாடி சுட சாப்பிட்டவங்க இப்போ சுட வச்சு சாப்பிட்ற நிலைமையாக மாறி போயிடுச்சு. இரக்கமில்லாத ஒரு சூழலாக மாறி போச்சு. எனக்கு பிரியமானவர்கள், அந்த காலத்தில் ஒரு டீ வீட்டில் போட்டால் கூட 4 பேருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கரெக்டாக டீ வீட்டில் எத்தனை பேருக்கு போடுறாங்களோ கரெக்டாக அவ்வளோ மட்டும் போட்டுட்ருக்காங்க. இரக்கம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன், நாம் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு நம்மில் இருக்கிற இரக்கத்தை அதை விதைக்க வேண்டும். மற்றவங்களுமே இரக்கம் பாராட்டுங்க. மற்றவங்களை நம்புங்க. மற்றவங்களுக்காக பிரயாசப்படுங்க. மற்றவங்களுக்காக ஜெபியுங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பொருத்தில் சொல்கிறாரு, மனுஷர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ முதலாவது நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள்னு சொல்கிறார். அளவு சாப்பாடு போட வேண்டாம். எனக்கு ஒரு குடும்பத்தாரை தெரியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்பதாக அவங்க வீட்டுக்கு நாங்கள் போனோம் அப்படின்னா, நாங்கள் ஊழியத்திற்காக செல்லுவோம். என் கூட அவ்வளோ பேர் வருவாங்க. அவங்க இந்த டீ டம்ளரில் 50 ml டீ டம்ளரில் ஒரு 2 டம்ளர் போடுவாங்க, அவ்வளோதான். அந்த சாப்பாடு லிமிட்டாக தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப சாப்பிட்டா உடம்பு ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உடம்பு ஏறலாம். எல்லாரையும் அப்படி நினைக்கக்கூடாதுல்ல. ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி போட்டாங்கன்னா, அண்ணனுக்கு போதும், இவ்வளோ தான் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட அவங்க அந்த நினைப்பை ஸ்கிப் பண்ணிட்டு விட்டுருவாங்க. எனக்கு அன்பு சகோதரியே, யாரையும் அப்படி நினைக்க வேண்டாம். வேண்டிய மட்டும் இரக்கமாக இருங்க. இரக்கம் பெறுவீர்கள். எங்கே போனால் அந்த இரக்கத்தை கையாளுங்க. இரக்கத்தை விட்டுடாதீங்க. இரக்கமுள்ளவர் தான் பாக்கியவான்கள். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இரக்கம் இல்லாமல் ஆசிரியத்தை பார்க்க முடியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்று இந்தியாவில் ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இப்படியாப்பட்ட நிலைமை வருவதற்கு ஒரு காரணம், எத்தனையோ மிஷினரிகள் இங்கிலாந்து தேசத்திலேருந்து இந்தியாவுக்கு வந்து, பல வெளிநாட்டவர்கள் இந்தியாவுக்கு வந்து இங்கே தியாகம் பண்ணி அவங்களுடைய சொத்து சுகத்தை எல்லாம் விற்று இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல், காலேஜ் கட்டுவதற்கு இடம் வாங்கி அதை படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்கள் படித்து அதை ஜனங்களுக்கு புரியும்படியாக எப்படி செய்யணுமோ, அவங்களுடைய இரக்கம்தாம்மா. இரக்கமே இறக்கம்தான்னா. அந்த மாதிரி இரக்கத்தை நாம் கை கொள்ளுவோம். விட்டுடாதீங்க. அந்த இரக்கம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எனக்கு அன்பு சகோதரியே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன். சில இடத்துல மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற அவங்க கரெக்டாக செஞ்சுருவாங்க. ஆனால் யாருக்காவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு இல்லை அப்படின்னு சொன்னால் டைம் ஆச்சு டியூட்டிக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள இரக்கம் கிடையாது. ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறது இரக்கம் அல்ல, சேலரி, பணத்திற்காக அவங்க வேலை செய்கிறாங்க. அதில் அவங்களுக்கு இரக்கமே கிடையாது. பணத்திற்காக நீ ஒரு வேலை செய்வதில் ஒரு இரக்கம் கிடையாது.
ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் மற்றவங்களுக்கு பிரயாசப்பட்டு அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணி, அந்த வேலையை தியாகம் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒதுக்கி மற்றவங்களுக்கு போயிட்டு நீங்கள் கரிசனையாக கவனிக்கிறீங்க பாருங்கள். அதுதாங்க இரக்கம். எனக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன், அப்புறமா நான் பார்த்துக்கிறேன், இப்புறமா பார்த்துக்கிறேன் என்று சொல்கிற மனநிலை எல்லாம் இரக்கம் கிடையாது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் ஒரு டாக்டராகவோ நர்ஸாவோ இருக்கலாம், இல்லை நீங்கள் மற்றவர்களை கவனிக்கலாம். ஆனால் இரக்கம் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு இரக்கமாக இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் அன்பு தகப்பனே, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் பெருகாண்டு வார்த்தையின் பிரகாரமாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும் ஆசீர்வாதத்தை பெரிய காஞ்சியும். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென்.